Taste the Daily. ஈரோட்டில் ஒருங்கிணைந்த ஜவுளி வளாகத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பழமையான அப்துல் கனி ஜவுளி மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஜவுளி வளாகமாக கட்டப்பட்டு வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜவுளி வளாகத்தில் அடிப்படை வசதிகளான கழிவறை, மின் தூக்கி உள்ளிட்டவைகள் இல்லை என்றும் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வியாபாரிகள் வலியுறுத்தி இருந்தனர். ஆனால் இதுவரை இதை நிறைவேற்றாத அரசை கண்டித்து வளாகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஜவுளி வியாபாரிகள் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மாநகராட்சி அதிகாரிக்கு இதுவரைக்கும் செவி சாய்க்கலிங்க. எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் நாங்கள் சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பாத்ரூம் கிளீனிங்கே இல்லைங்க, சுத்தமாகவே இல்லை. பொதுமக்கள் வரும்போது துர்நாற்றம் அதிகம், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இன்றைக்கி வழித்தடங்களை வரல 3 வழித்தடங்களை கேட்டிருந்தோம். அதில் ஒரு வழித்தடம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழித்தடத்துக்கே இன்னும் சற்று போடாத இருக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் தெருநாய் கடித்ததில் 4 வயது சிறுவன் படுகாயமடைந்தார். பெரிய கடை வீதி பகுதியைச் சேர்ந்த சுக்கூர் என்பவரது 4 வயது மகன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று சிறுவனை கீழே தள்ளி முகத்தில் கடித்ததில் சிறுவன் படுகாயமடைந்தார். இதையடுத்து அப்பகுதியில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை செயலற்ற திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதால் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெஞ்சல் புயல் மழையால் 1000 வாழை மரங்கள் முறிந்து பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளக்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட துறிஞ்சிக்குப்பம் பகுதியில் கோவிந்தசாமி என்பவர் 1.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்தன. கூட்டுறவு வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் சுமார் 3 லட்சத்திற்கு மேல் கடன் பெற்று வாழை பயிரிட்ட நிலையில் அறுவடை நேரத்தில் முறிந்து இழப்பை ஏற்படுத்தியதாக கூறும் கோவிந்தசாமி உள்ளிட்ட விவசாயிகள் ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விக்கிரவாண்டியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு சக்திவேல் என்ற டாஸ்மாக் ஊழியர் உயிரிழந்தார். இதனை கண்டு கொள்ளாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கடும் மழையிலும் பணிக்கு செல்ல வற்புறுத்திய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர் சக்திவேலின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.